வணக்கம். நாளைய தினம் பௌர்ணமி நாள். பௌர்ணமி நாள் என்றால் தையிட்டியில் தொடர்ச்சியாக தங்களது காணிகளை கேட்டு மக்கள் போராட்டங்களை நடத்துவது வழமை. அதே போன்று இன்றைய நாள் மாலை வேளையிலிருந்து அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது குறித்த இடத்திற்கு ஒரு நபர் வருகின்றார். அந்த நபர் வந்து அந்த போராட்டத்தில் இருக்கின்ற ஒரு இளைஞரோடு பேசுகின்றார். அப்போது அந்த இளைஞர் கேட்கின்றார், நீங்களே இங்கு வருகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் இந்த சம்பந்தப்பட்டவர்களோடு, அதாவது பாதிக்கப்பட்டவர்களோடு பேசி சுமூகமான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம் என்று அந்த நபர் சொல்கின்றார். அப்போது அந்த இளைஞர் கேட்கிறார், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் அளித்த பதில், நான் மட்டக்களப்பிலிருந்து வந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றார். மட்டக்களப்பிலிருந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவர்கள் முன்வருவதற்கான காரணம் என்ன? மறைமுகமாக இந்த விகாரியை ஆதரிப்பதற்காகவும், இந்த விகாரை தொடர்ச்சியாக அந்த இடத்தில் இருப்பதற்காகவும், அந்த விகாரை சட்டவிரோதமானது அல்ல என்று அடையாளப்படுத்துவதற்காகவும் திட்டமிடப்பட்டு நடக்கின்ற ஒரு சதியாகத்தான் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த விடயங்களை பார்க்கிறார்கள். அப்போது அந்த நபரோடு போலீசார் ஒட்டி உறவாடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் அநீதியின் பக்கம் போலீசார் தலை சாய்த்து நிற்கின்ற ஒரு கொடூரமான நாட்டின் பட்டியலில் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு இலங்கைக்கு கொடுத்து விடலாம். அவ்வாறு தான் இருந்தது இன்றைய நாள் நிகழ்வுகள். தையிட்டியில் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் குரல் கொடுத்திருக்கின்றார்கள், பேசியிருக்கின்றார்கள். அவர்களது அடையாள போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. அது தொடர்பான விசேட தொகுப்பாகத்தான் இது அமைகிறது. அங்கு நடைபெறுகின்ற விடயங்களையும், அங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களது பிரதிநிதிகள் உட்பட அந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் பேசுகின்ற விடயங்களையும் இப்போது நீங்கள் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பார்வையிட முடியும். நான் சகோதரங்களிடம் அக்கா வந்தீங்கள்தான் இல்லை கண்டு நாங்கள் வந்தோம். சரி, முழுக்கு முன்னே பின்னே கூப்பிட்றாங்களாம் நீங்கள் நீங்கள் எங்களுக்கு கொண்ட போத நிறுவனங்கள் தேவை இல்லை. இல்லை அரமாதிரி எல்லாமே பிரச்சனையே இல்லை. நம்ம பேசி தான் செய்யுது. சரி வந்த சரி எல்லாமே இல்லை. இதுக்குள்ள நீங்கள் இதுக்குள்ள தலை எந்த விஷயத்துக்கு நீங்கள் விளையாடணும் நான் சொல்கிறேன். இல்லை நாங்கள் இந்த விஷயம் மாட்டேங்குது. அப்போ நீங்கள் இந்த இடத்த செலக்ட் பண்ணி பள்ளி கிடக்குது, டவுனுக்கு பஸ் ஸ்டாண்ட் கிடக்கு, அங்கே வச்சுக்கலாங்க. இங்கே வாங்க ரைட். இல்லை நாங்கள் நீங்கள் வந்து ஐயா நீங்கள் யார் யாருக்கு லெட்டர் கொடுத்தீங்கன்னா தகவல் மண்டல தெரியும். சரி, அந்த ஆமத்துக்கு லெட்டர் கொடுத்தீங்க, இப்போ பந்தலையில் இருக்கிற ஆமத்துக்கு எனக்கு லெட்டர் கொடுத்தீங்க. ஆமத்தோட லெட்டர் கொடுத்தீங்கல்ல, இதில் அவங்க தேவைப்படணும். வந்து அவங்களோட கிளம்புறாங்க என்ன உண்ணாவிரதம் சாப்பிடாங்க, சாப்பிடாங்க. உண்ணாவிரதத்தை பற்றி எங்களுக்கு நீங்கள் படிச்சு உண்ணாவிரதம் இருந்தவங்களோட மரியாதையை நீங்கள் எடுக்கிறீங்க. இல்லை அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் உரிய ஆட்கள் வராங்க. உண்ணாவிரதம் இருந்த தியாகங்களோட காலமெல்லாம் போட்டு நாம் வந்து மட்டக்களம் வீடியோ பண்ணுறோம். மீடியா என்ன சம்மந்தம் வந்து இப்போ அந்த இப்படி அந்த மெயின் ஆட்கள் வந்து கொண்டு இதுக்கு ஆதரவாக இதுக்கு எதிராக என்ன நோக்கம் ஆதரவாக என்றதை தவிர மீனிங் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நியாயம் என்ன செய்யும். பாதிக்கப்பட்ட நீங்கள் மக்களோட நீங்கள் எப்போ சாதிச்சிருக்கீங்களா? இல்லை நாங்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு 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 விடயத்தை உண்ணாவிர வந்தவங்களோட காலமெல்லாம் போச்சு. விஹார
வருடங்களுக்கு மேலாக தமிழர் தாயக பகுதியிலே தமிழர் தாயகத்தை சிதைக்கின்ற வகையிலே இடம்பெற்று வருவதை சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா அரசினுடைய இராணுவ கட்டமைப்பிலே இருக்கிற இராணுவ தலைமைச் செயலகங்கள் என்று சொல்லப்படுகிற 19 தலைமைச் செயலகங்களிலே 15க்கும் மேற்பட்ட தலைமைச் செயலகங்கள் வடகிழக்கு தாயக பகுதியிலே இருக்கிறது. குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அந்த 15க்கும் மேற்பட்ட இராணுவ தலைமைச் செயலகங்களிலே பெரும்பான்மையான ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற தலைமைச் செயலகங்கள் வடக்கை மையப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த காங்கேசந்துறை என்று சொல்லப்படுகிற தமிழகத்தினுடைய வடக்கினுடைய எல்லை, அந்த வடக்கினுடைய எல்லை பகுதியாக இருக்கிற வளம் மிக்க இந்த பூமியிலே மயிலிட்டி துறைமுகம் என்று பறிபோயிருக்கிறது. ஒரு இயற்கை துறைமுகமாக 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்களிலே இருந்து எங்களுடைய தொன்மையான அந்த மீன் வளத்தை இன்றைக்கு முழுமையாக நாங்கள் பறிகொடுத்திருக்கிறோம். அதே போல பௌத்த ஆக்கிரமிப்பு சின்னமாக ஜம்புகோலப்பட்டினம் என்று சொல்லப்படுகிற அந்த மாதகளில் இருக்கின்ற இடத்துக்கு ஜம்புகோலப்பட்டினம் என்ற ஒரு பெயரை சூட்டி வரலாற்றோடு தொடர்பு படுத்தியதான் இந்த திஸ்ஸ விகாரைக்கும் அவர்கள் ஒரு வரலாற்றை தொடர்பு படுத்த முயற்சிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்னர் 236 ஆண்டுகளுக்கு முதல் தேவநம்பிய திசன் காலத்திலே அசோக சக்கரவர்த்தியினுடைய மகனாக மஹிந்தவும் சங்கமித்தேவும் தேவநம்பிய திச காலப்பகுதியிலே பௌத்த மதத்தை பரப்புவதற்கு இங்கே வந்து இறங்கி இங்கே ஒரு வரலாற்றை புனைந்த தொடர்பு படுத்தலை கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தொல்பொருள் விடைய ஒரு திணைக்களம் ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். ஸ்ரீலங்கா அரசினுடைய திணைக்களத்தில் யாழ் மாவட்டத்தில் 44 இடங்கள் தொல்பொருள் சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த அவை சார்ந்தும் எங்களுக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதிலே இந்த திசவிகாரை சம்பந்தமாக சங்கமித்தேனுடைய இந்த தொடர்புல இருக்கிற 236 வருடங்கள் பற்றி எதுவுமே இல்லை. குறிப்பாக நீங்கள் அந்த அதில் இருக்கிற பேர் பலகையை நீங்க போய் பார்க்கணும். பேர் பலகையில போட்டிருக்குது இராணுவத்தினராலே கொண்டு நடத்தப்படுகிற திஸ்ஸரஜ மகாவிகாரை என்றுதான் அந்த அதனுடைய பேர் பலகை சொல்லப்பட்டிருக்கிறது. யுத ஹமுதா தாயகத்தேன், அதாவது இராணுவத்தினுடைய பங்களிப்போடு பவத்வா கெனேன லபன கொண்டு நடத்தப்படுகிற திஸ்ஸரஜ மகாவிகாரை என்று சொல்லி இது முற்று முழுதாக சிங்கள பௌத்த பேரினவாத இந்த கட்டமைப்பினுடைய இன அழிப்புக்கு காரணமாக இன்றைக்கு செம்மணியில் உங்களுக்கு தெரியும் 96ஆம் ஆண்டு நடந்த அந்த இடப்பெயர்வுகளோடு யாழ்ப்பாணத்தில் நடந்த மிக கொடூரமான அந்த விடயங்களை நாங்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 50க்கும் மேற்பட்ட உடலங்கள் அங்கே மீட்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு திருக்கேதீஸ்வரம், மன்னார், கொக்கு தொடுவாய் இவ்வாறு வடகிழக்கு தாயகம் சார்ந்த வகையிலே ஒரு பிசிக்கல் ஜினோசைட் என்று சொல்லப்படுகிற ஆள்சார் இனப்படுகொலைக்கு அப்பாலே ஒரு கட்டமைப்பு சார் நிறுவனமயப்படுத்தப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த இன அழிப்பு கட்டமைப்பு வந்து 77 வருடங்களுக்கு மேலாக இந்த நிலத்திலே இடம்பெற்று வருகிறது. நீங்க 1911ஆம் ஆண்டு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவோணமலை மாவட்டத்தில் வெறும் 1-2 வீத சிங்கள மக்கள் ஒரு இருந்த இடத்துல 48ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்னால கல்லோயா திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக அந்த கல்லோயா திட்டம் தமிழர் பகுதிகளுக்கு வந்ததோ இல்லையோ அந்த கல்லோயா திட்டத்தோட முற்றுமுழுதாக சிங்கள ஆக்கிரமிப்புக்குள்ளானது. இயற்கைக்கு மாறான வகையில் குடிப்பெரம்பலை அங்கே மாற்றிவிட்டு கிழக்கு மாகாணம் பறிபோயிருக்கிறது. அதே போல மகாவலி என்கின்ற அந்த மகாவலியை வடக்குக்கு கொண்டு வர மாதிரி அதுல மகாவலியில நீர் வருதோ இல்லையோ அதோட சேர்த்த இந்த சிங்கள ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இடம்பெறுவதை பார்க்குறீங்க. குறிப்பாக யாழ்ப்பாணத்தை இலக்கு வச்சு இந்த தையிட்டியில நடக்கிற இந்த இன அழிப்பை நீங்கள் மிக அவதானமா பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்குது இந்த வெளிவடக்கு பிரதேசத்தில். அதே போல இந்த பிரதேசங்கள்ல மயிலிட்டி, இந்த ஜம்புகோலப்பட்டினத்தை தம்பகோலப்பட்டினம் என்று மாற்றி வைத்திருக்கிற இந்த சித்தரிப்புகளோட இந்த தையிட்டியிலையும் இந்த விகாரையை கொண்டு வந்து இன்றைக்கு விகாராதிபதி நந்த ஜின்தொட்ட நந்தாராம தேரர் என்று சொல்லுகிறவர் வந்து இன்றைக்கு இந்த வாக்காளர் பட்டியலில் ஏறி இருக்கிறார். அப்ப அவரை பதிவு செய்யறதுக்கு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு சாதாரணமா ஒரு வாக்காளராக வார என்று சொன்னால் அவருக்குரிய பதிவுகளை இன்றைக்கு எப்படி நாங்கள் அந்த பதிவுகளை செய்யறதுக்கு என்று ஒரு வரன்முறை இருக்கு. இங்க இன்றைக்கு நாங்கள் அறிகிறோம் பல விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு இந்த விகாரையினுடைய முகவரியில பதிகிறதுக்காக தென்பகுதியில இருந்து அப்பாவி சிங்கள மக்களை கொண்டு வந்து மிக மோசமாக இந்த அநீதியா சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரைக்கு அவர்களை வணங்குவதற்காக அவர்களுடைய வணக்கங்களை செலுத்துவதற்காக கொண்டு வருகிற இந்த இடத்துல நாங்கள் தென்பகுதி மக்களுக்கு உண்மையான விடயங்களை கொண்டு செல்கிற பொழுது பலாலி போலீஸ் நிலையத்து பொலிப்பதிகாரி உள்ளிட்ட இந்த போலீசார் வந்து அந்த மக்களை எங்களோட உறவாட விடுகிறார்கள் இல்லை, அந்த வாகனங்களை உள்ளே எடுத்துக்கொண்டு போகிறார்கள்.
போலியாக இந்த அப்பாவி மக்களை உள்ளுக்கு கொண்டு போய் இந்த சட்டவிரோத கட்டிடத்துக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்கிற வகையில் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகளும். உங்களுக்கு தெரியும், இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி வாகனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றில் கடற்படையினுடைய வாகனம், இல்லாட்டி ராணுவத்தினுடைய வாகனம், இல்லாட்டி ஆகாயப்படையினுடைய வாகனம், இல்லை என்று சொன்னால் போலீசினுடைய வாகனம். இந்த 4 வாகனத்திலேயும் இந்த விகாரைக்குரிய விகாராதிபதி வாரத்துக்கான பெட்ரோலை எப்படி இந்த அரசாங்கம் கொடுக்கலும். நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கிட்ட கேட்கிறோம், இந்த ஜின்தொட்ட நந்தாராம தேரர் என்கின்ற இந்த விகாரைக்கு பொறுப்பான விகாராதிபதி எப்படி இந்த ராணுவத்தினுடைய பாதுகாப்போடு ராணுவத்தாலே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிற இதுல பேராசிரியர்கள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 2 பேராசிரியர்கள், அதாவது கட்டிடவியல் துறை ஆர்கிடெக்சரல் கட்டிட கலைக்கு துறைக்கு பொறுப்பான ஒரு பேராசிரியரும் சிவில் கட்டுமானத்துக்கு பொறுப்பான பேராசிரியரும் இதுக்கு வரைபடம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு கட்டமைக்கப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அனுசரணைகளோடு நடைபெறுகிற ஒரு விடயமாக இந்த இடம் இன்றைக்கு பார்க்கப்படுது. இது யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி ஒரு சிங்கள குடிப்பரம்பல செய்து தமிழர் தாயக பரப்பு அங்குமே தமிழர்களுடைய தாயகத்தில் சிங்கள மக்களை பலாத்காரமாக குடியேற்றுகிற இந்த முயற்சியை நாங்கள் முற்றாக நிராகரிக்க வேண்டும். அந்த இடத்துல தான் இந்த அப்பாவி பொதுமக்கள் இன்றைக்கு இதில் கூடியிருக்கிற பொதுமக்களுடைய காணிகள் அங்கே பறிபோய் 35 வருடங்கள் ஆகிறது. அந்த காணிக்குரிய உறுதியை வச்சுக்கொண்டு இந்த மக்கள் வெளியில வீடுகளில் வாடகை தங்கி இருக்கணும். இதில் சாருஜன் என்று சொல்லி இந்த தையிட்டி வட்டாரத்திலே உள்ளூராட்சி சபை உறுப்பினராக இருக்கிறவர் அவர் இங்க இருந்து வெளியில போயிருக்க அவருக்கு 1 வயசு, திரும்ப அவர் தன்னுடைய குழந்தையோட 1 வயசு குழந்தையோட வந்திருக்கிறார். 2018 வந்திருக்கிறார். இப்ப அவர் ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருந்துதான் தன் துணைவியாரோடையும் ஒரு மகனோடையும் தங்கி இருக்கிறார். அப்ப அவருடைய காணியிலே தான் இந்த இன்றைக்கு விகாராதிபதி தங்குவதற்கான மடங்கள், அந்த தங்குமிடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு திட்டமிடப்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு ஆக்கிரமிப்பு, கட்டமைப்பு சார் ஒரு இனாளிப்பு, ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட இனாளிப்பின் தொடர்ச்சியாக இன்றைக்கு தொடர்ந்து 2025ஆம் ஆண்டும் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் செம்மணில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த புதைகுழி விவகாரம், அதே போல இன்றைக்கு பல இடங்களில் தோண்டப்பட்ட புதைகுழிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதைகுழியிலே எங்களுடைய இந்த மக்கள் காவு கொள்ளப்பட்ட மக்களுடைய உடலங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தொடர்பிலே நாங்கள் மிக விழிப்பாக இருந்து எதிர்வரும் காலங்களிலே மக்கள் போராட்டங்களை தயார்படுத்தி வடகிழக்கு தாயகம் பேரெழுச்சியாக இந்த விடயங்களை நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு எங்களுடைய ஒத்துழைப்புகளை வேண்டுகிறோம். இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்த தொகுப்பு. நாளைய நாளில் மற்றொரு தொகுப்பில் சந்திக்கலாம்.